ஆண்டவருக்கு மகிமை. இட்ஸ் a beautiful song. தயவு செய்து உள்ள வந்து யாரையும் பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இந்த 2 மணி நேரம் கூட அவர் முகத்தையே பார்க்கலன்னா, ஸ்தோத்திரம். உலகத்தை பார்த்து 6 நாட்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, கொஞ்ச நேரமா என்ன பாரு, கொஞ்ச நேரம் என்னையே பாரு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒப்புரவாக்கப்பட்டேன். இட்ஸ் a beautiful song. நம்ம யாரோட ஒப்புரவாக்கப்பட்டோம்? யாரோட இங்க கவனிங்க. ஹலோ, இங்க கவனிங்க. இங்க என்ன பாருங்க. கை இன்னும் பார்க்கல. என்ன பாக்குறீங்களா? சத்தம் கேக்குதா பின்னாடி? தோத்திரம். என்ன பாக்குறீங்களா? இப்ப சரி, ஒருவேளை மாறுகண்ணா இருக்கும் போல. தோத்திரம். என்னை பார்க்கிற மாதிரி தெரியுது. ஒப்புரவாக்கப்பட்டேன். ஆமென். ஏன் ஒப்புரவாக்கப்பட்டேன்? முன்னே தூரமா இருந்த நீங்கள். பவுல் சொல்றாரு, எப்படி இருந்தோம்? வசனத்தை சொல்லிதான் உங்களை புரிய வைக்கணும். முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது எப்படி சமீபமானீங்க? கிறிஸ்துவின் ரத்தத்தினால சமீபமானீர்கள். முன்னுக்கு உங்களுக்கும் பிதாவுக்கும் எனக்கும் பிதாவுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சு. இப்ப நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். அதனாலதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். மனுஷனை பிரிக்கிறதுக்கு இல்ல, பிதாவோடு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. முன்னாடி உங்களுக்கு அவருக்கும் காணியாட்சிக்கு புறம்பா இருந்த உங்களை இப்பொழுது காணியாட்சிக்கு உள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப இயேசுவோடு இணைந்து பிதா, இப்ப பைபிள் சொல்லுதுல, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். எங்க மறைஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க? இப்ப உங்களை யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா உங்களை பார்க்கிறவங்க யாரை தான் பார்க்க முடியும்? இயேசுவை தான் பார்க்க. ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். உங்களை யாரும் தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இதற்கு நம்மை ஒப்புரவாக்கினது இயேசுவின் ரத்தம். சேர்ந்து பாடலாமா? ஒப்புரவாக்கப்பட்டேன். தேவன் குமாரனின் மரணத்தினால் நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். பல்லமா என்னோட கூட. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? கேட்டிருக்கீங்களா? பல்லமா சேர்ந்து பாடும். ஒப்புரவாக்கப்பட்டேன். ஒப்புரவாக்கப்பட்டேன். வாயை திறந்து ஒப்புரவாக்கப்பட்டேன். ஒப்புரவாக்கப்பட்டேன். தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டேன். தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டேன். One more time. ஒப்புரவாக்கப்பட்டேன். 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 Sing it with me. ஒப்புரவாக்கப்பட்டேன். ஒப்புரவாக்கப்பட்டேன். தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டேன். ஓ தேவகுமாரனின் மரணத்தினால். வாயை திறந்து பாடுங்க. கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நானும் மறையப்பட்டேன். சிலுவையிலே நானும் மறையப்பட்டேன். பல்லமா. கிறிஸ்துவுடனே சிலுவையிலே நானும் மறையப்பட்டேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கின்றேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கின்றேன். ஒப்புரவாக்கப்பட்டேன். ஒப்புரவாக்கப்பட்டேன். சபை முழுவதும் பல்லமா. ஒப்புரவாக்கப்பட்டேன். ஆமாப்பா, நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். தேவகுமாரனின் மரணத்தினால். தேவகுமாரனின் மரணத்தினால்
கிருபையினாலே கர்த்தர் நம்மை மீட்டு நீதிமானாக்கப்பட்ட பிறகு இனி பாவமோ சாபமோ என்னை அவரை விட்டு பிரித்திட முடியாது. ஏன்னா அவர் ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறேன். அவர் மரணம் என்னை இந்த உலகத்திலிருந்து பிரித்து பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கி இருக்கிறது. அல்ல அந்த பாடல கிருபையினாலே மீட்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டே. சொல்லுங்க, கிருபையினாலே மீட்கப்பட்டு நான் நீதிமானாக்கப்பட்டே. இனி பாவமோ சாபமோ பிரித்திட முடியுமோ? இனி பாவமோ சாபமோ பிரித்திட முடியுமோ? ஒப்புரவாக்கப்பட்டே ஒப்புரவாக்கப்பட்டே. தலைகளை உயர்த்தி பாடுங்க. ஒப்புரவாக்கப்பட்டே. ஆமாப்பா, ஒப்புரவாக்கப்பட்டே. தேவகுமாரனின் மரணத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டே. என்ன அழகான வார்த்தைகள்!